ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய 14ஆம் தேதி அற்புதமான அமாவாசை. ஸோ இந்த ஆனி மாத அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றிலும் வரக்கூடிய அமாவாசைக்கு தனித்துவமான சிறப்புகளானது இருக்குது. அப்படி தான் வரக்கூடிய அமாவாசையும் ஆனி மாத அமாவாசை ஜூலை மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருதுங்க. ஸோ இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே புனிதமான ஒரு நாள். பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே நல்ல நாள் தான். ஸோ நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்து திதி கொடுத்து வழிபாடு செய்கிறது வழக்கமாக வச்சுருக்கோம். இந்த திதி கொடுக்கறது தர்ப்பணம் பண்ணுறது கண்டிப்பாக எல்லோரும் செய்யணும். ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி தான் செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்கேருந்து வேணாலும் செய்துக்கலாம். செய்து நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை வழிபாடுகள் செய்யுங்க. உங்களால் முடியும்னா வீட்டிலேருந்து செய்யுங்க. இல்லைன்னா புனித நீர்நிலைகளில் கோவில்கள்லாம் போய் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதாவது ஏன் அமாவாசையில் மட்டும் நம்ம முன்னோர்களை கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க மூலியமாக நமக்கு வரக்கூடிய தோஷங்கள் தான் இந்த பித்ரு தோஷம்னு சொல்லக்கூடியது. பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபடணும் அப்படின்னா ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் அதுக்காகனது அப்படின்னா அது அமாவாசை மட்டும்தாங்க. ஸோ எல்லா அமாவாசையுமே ரொம்ப முக்கியம்தான். அதில் ஒரு சில அமாவாசைகள் ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட அமாவாசைகளாக சொல்லுவாங்க. அதுதான் மிகப்பெரிய அமாவாசைகள். அந்த அமாவாசைகள் எல்லாருக்குமே தெரியும். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை. அமாவாசை அண்ணாவே நிலவு முழுமையாக மறைஞ்சிருக்கக்கூடிய நாளில் சொல்லுவாங்க. இந்த நாளில் பித்ரு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி செஞ்சோன்னா நம்முடைய கர்ம வினைகள் மற்றும் தோஷங்கள் எதுவும் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். ஸோ இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்கிறதுனால நமக்கு பல நன்மைகளானது நடக்கும். தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உகந்த நாளே இந்த அமாவாசை நாள் தான். அமாவாசையில் ஒரு சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தோஷங்கள் எதுவும் ஏற்படாது, பாவங்கள் எதுவும் சேராதுன்னு சொல்லுவாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு தலத்துக்கு போய் வழிபாடுகள் செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதிலே தர்ப்பண பை கொடுக்கறது இன்னும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தர்பையை ஆசனமாக பயன்படுத்தி கருப்பு எள்ளு, சுத்தமான தண்ணீர் இதெல்லாம் வச்சு முன்னோர்களை நம்ம பேர் சொல்லி அவங்கள வழிபாடு செய்யணும். இதுவும் முடியாதவங்க வீட்டில் படையல் போடுவாங்க. ஒரு சிலருக்கு ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். வீட்டில் அவங்களுக்கு பிடித்தமான உணவுகள் எல்லாம் சமைச்சு அவங்களுக்கு படைப்பாங்க. குறிப்பாக அதில் அகத்திக்கீரை, வாழைக்காய் இதெல்லாம் அவசியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முக்கியம் என்னென்னா, அன்றைக்கி நம்ம படைத்த உணவில் முதல்ல போய் காகத்துக்கு தான் வைக்கணும். ஏன்னா முதல்ல காகத்துக்கு வைக்கும்போது தான் அது முன்னோர்களே ஏற்றுக்கிட்ட மாதிரி அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் அந்த சாப்பாட்டை சாப்பிட்ணும். அதை விட இன்னும் முக்கியம் என்ன அப்படின்னா, அந்த அமாவாசை நாளில் இதெல்லாம் செய்கிறத விட அன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய தானங்களும் தர்மங்களும் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க, வஸ்திர தானம் செய்யுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது முன்னோர்களை மகிழ்ச்சிப்படுத்தும். அப்போ அவங்க சந்தோஷமாக நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அவங்க ஆசீர்வாதம் கொடுக்கும்போது நம்மளுடைய பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நல்ல நிம்மதி கிடைக்கும். பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, தேவையில்லாத உடல் ரீதியான பாதிப்புகள் இது இப்படி எல்லாம் இல்லாமல் ரொம்ப நலமாக வாழலாம். ஸோ அதனால தான் இந்த அமாவாசை அன்னைக்கு பார்த்து எல்லோரும் வழிபாடுகள் செய்கிறதுங்க. ஸோ இப்படிப்பட்ட நன்னாளில் நீங்கள் கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யுங்க. நீங்கள் யாருக்காவது வழிபாடுகள் செய்கிறது உண்டா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களால் துளாராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். துளாராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு வாய்ப்புகள் தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தாச்சு. ஸோ அவங்க பார்க்காததெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய கிரக சூழ்நிலைகளை பொறுத்து பிரச்சனைகளை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ பிரச்சனைகளை பார்க்காதவங்க அப்படின்னு துளாராசிக்காரங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நிறைய வழிகளையும் நிறைய கஷ்டங்களையும் ஏன் இதெல்லாம் நமக்கு நடக்குது அப்படின்னு தெரியாமையே எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப அற்புதமான மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க. அதெல்லாம் என்னென்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துளாராசிக்காரங்க யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருந்தாங்க அப்படின்னா இந்த பதிவை அவங்களோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. துளாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பேசியே எல்லா விஷயத்தையும் செஞ்சுடுவாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது ஏற்படவே கூடாதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒருவேளை அந்த கோபத்தை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க தான் துளாராசிக்காரங்க.
உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய திறமையை வந்து கொடுக்க போகுதுங்க. நினைச்சதை எல்லாத்தையும் நடத்தி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் எடுத்து வைக்கலாம். நிறைய பேருடைய அறிமுகம் கிடைக்கும். புதிய புதிய நபர்கள், பெரிய ஆட்களுடைய அறிமுகம். ஸோ எப்படியாவது ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வந்து முன்னேற்றத்துக்கான ஒரு பாதை வந்து கிடைக்க போகுது. ஸோ அவங்களாலையும் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும், கவலைப்படாதீங்க. அதனால் எந்த உறவுகளையும் வந்து வெறுக்க வேண்டாம். அதே போல் உங்களுக்கு அப்பப்போ தேவையில்லாத மனக்கவலைகள் வர மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மனக்கவலைகளையும் நீங்கள் இந்த டைமில் வந்து பொறுத்து தான் ஆகணும். அதே நேரம் எப்போதுமே வந்து ஆடம்பர செலவுகளை மட்டும் பண்ணாதீங்க. இது வரைக்கும் துளாராசிக்காரங்க அதிகமாக அது பண்ணது இல்லை அப்படின்னாலுமே கூட இனியும் கூட பண்ணாதீங்க, பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு ஆபத்தானது தான். தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க பெருசாக இதை எதிர்பார்க்க வேண்டாம். சுமாராக தான் இருக்கும். ஆனால் அதுக்காக பிரச்சனைகள் வந்துடுமே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் எதுவும் வராது. அதே மாதிரி பழைய பாக்கிகள் எதுவும் வச்சுருக்கீங்க, பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ நீங்கள் வசூல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆர்டர்கள் எதுவும் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயப்படாமல், அவசரப்படாமல் பொறுமையாகவே இருங்க. ஏன்னா கண்டிப்பாக காலம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வந்து வச்சுருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கும் நல்லதுகள் நடக்க போகுது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா மேலதிகாரிகள் என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை மறுக்காமல் நீங்கள் வந்து செய்யுங்க. செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குடும்பம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது சண்டைகள் இல்லாத வீடுகள் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க துளாராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் வரும் தான். அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதே அப்படின்றதுக்காக அதை நினச்சி அப்படியே வந்து உடஞ்சி போயிடக்கூடாது. அதெல்லாம் வரும் போகும். அதனால் அதெல்லாம் விட்டுடுங்க. வந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகளை வந்து கொடுக்காது. உறவினர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் கொஞ்சம் டிலேவாக தான் நடக்கும். அதனால் பொறுமையாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். மனசு கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். ஸோ இது எல்லாமே இந்த டைமில் வந்து சான்சஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும். ஸோ அந்த மாதிரி அவங்களாம் இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, அனுசரித்து போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நீங்கள் எல்லாரையுமே அனுசரித்து போகணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல விஷயங்களானது நடக்க போகுது. அதனால் அதுக்காக நீங்கள் உங்களுடைய மனநிலையை வந்து தயார்படுத்திக்கோங்க. புதுசாக மனை வாங்குறதா இருக்கட்டும், வாகனம் வாங்குறதா இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய டார்கெட் என்னவோ அதை நோக்கி நீங்கள் போயிட்டே இருங்க. கண்டிப்பாக எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும். இது எல்லாமே வந்து வாங்குகிற அளவுக்கு வசதி வாய்ப்புகளானது உங்களுக்கு வந்து சேரப்போகுது. இதே துளாராசியுடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சதை செஞ்சு முடிக்கக்கூடிய முயற்சிகளை எடுங்க. கண்டிப்பாக சாதகமாக முடியும். அதே மாதிரி அப்பப்போ மனசில் ஏதாவது ஒரு சோகம் வந்துட்டு தாங்க போகும். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னம்னா அடுத்த வேலையை நம்மளால் செய்யவே முடியாது. அதனால் அதெல்லாம் மனசில் வந்ததுன்னா கூட கொஞ்சம் நேரம் கழித்து அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல காலகட்டம். ஏன்னா இந்த டைமில் தான் நீங்கள் மிகப்பெரிய அளவில் நல்ல பலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க. ஸோ அதற்காக நீங்கள் சந்தோஷப்பட்டாலுமே கூட மனசில் கஷ்டம் அப்படின்றது அப்பப்போ வந்துட்டு தாங்க போகும். எதையாவது நினச்சி நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். அதனால் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டே போங்க. அதே மாதிரி எதுவும் செய்கிறீங்க அப்படின்னாலும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. கொஞ்சம் வந்து யோசித்து நிதானமாக வந்து செய்யுங்க. இதே கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். பாலினத்தவர்கிட்ட நீங்கள் பழகுறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கடன் கொடுக்கறது, ஃபைனான்ஸ் வாங்குறது இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் சோம்பேறித்தனத்தை வந்து விட்டுடுங்க. சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நீங்கள் எப்போ படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, சிந்திக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அது வெற்றிகளை வந்து கொடுக்கும். அதனால் இது எல்லாத்தையும் பார்த்து கவனமாக செஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும், சுபிட்சம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் தான். ஆனால் எல்லாருடைய சப்போர்ட்டுமே உங்களுக்கு தான் இருக்கும். உற்றார் உறவினர்கள் இப்படின்னு எல்லாருடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதுவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து கொடுக்க போகுதுங்க. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா எவ்வளோ நாளாக தடைப்பட்டு இருந்த எல்லா சுபகாரியங்களும் இனி தடைப்படலாம் நீங்கள் செய்வீங்க. எல்லாத்துக்குமே வந்து மகிழ்ச்சி கொடுக்க போகுது. ஒரு சிலருக்கு மட்டும் தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்கறது கண்டிப்பாக நடக்கும். பொருளாதார நிலையை பார்க்கும்போது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களை விட ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ அடி மேலே அடி வாங்கினாலுமே கூட இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டைமிங் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் கடன்லாம் வச்சுருந்தீங்கன்னா எல்லா கடனும் வந்து தீர்ந்துடுங்க, கவலைப்படாதீங்க. எல்லாம் தீர்ந்து உங்களுடைய சேமிப்புகளானது பெருக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்களை உடைய துளாராசி நேயர்களுக்கும் இந்த டைமில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா குடும்பத்தில் வந்து மரியாதை கிடைக்கும்.
உங்களுடைய குடும்பத்துக்கே கூட மரியாதை கிடைக்கும். குடும்பத்தால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லதாக நடக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போது உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஸோ உங்களுடைய வார்த்தையும் காது கொடுத்து கேட்பாங்க. அதுக்கும் மதிப்பு கொடுப்பாங்க. மதிப்பு இருக்குங்க. கணவன், மனைவி மட்டும் எப்படி இருக்கணும்னா, கொஞ்சம் மனம் விட்டு பேசிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் பேசிட்டு எந்த முடிவானாலும் எடுங்க. அப்படி பேசாமல் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுவுமே உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துடும். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசுனீங்க அப்படின்னாலே பாதி பிரச்சனைகள் இந்த காலத்தில் வந்து தீர்ந்து போயிடுங்க. அதை மட்டும் துளாராசிக்காரங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுவும் விசாக நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் நல்ல அக்கறை காட்டணும். அதுவும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே யாருக்காக அப்படின்னா, குழந்தைங்களுக்காக தான். அவங்க தான் எதிர்காலம். ஸோ அவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் அப்படித்தான் இருக்கணும். அந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் இவ்வளோ பிரச்சனைகளையே ராசியின் அடிப்படையிலும் சரி, நட்சத்திர அடிப்படையிலும் சரி இருக்கக்கூடியவங்க, அதாவது துளாராசிக்காரங்க என்ன எளிமையான பரிகாரம் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா, கட்டாயம் அமாவாசை வழிபாடு செய்யுங்க. அமாவாசை வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா செய்யுங்க. செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாதவர்களாக இருக்கீங்க அப்படின்னா, மாரியம்மன் கோவிலுக்கு போங்க. ஞாயிற்றுக்கிழமையில் போய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீர்ந்து போயிடும். ஸோ மனசார வழிபாடுகள் செய்யுங்க. மன நிம்மதியும் உங்களை வந்து தேடி வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சின்ன சின்ன பரிகாரங்கள் தானே அப்படின்னு அசால்ட்டாக மட்டும் நினைக்காதீங்க. சின்ன சின்ன பரிகாரங்கள் கூட நமக்கு சரியான நேரத்தில் கை கொடுக்கும். அதனால் கட்டாயமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் துளாராசி நேயர்கள் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது, அமாவாசைக்கு அப்புறமா என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்கும். ஒருவேளை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.